வழிபாடுகளே ரொம்ப எளிமையானது தான். இதில நவக்கிரகங்களுக்கு அப்படிங்கிறது தானங்கள் பண்ணாலே ரொம்ப சந்தோஷந்தான். கிரகங்கள் வந்து எப்பவுமே திருப்தி ஆகணும். அவ்வளோதான். ஸோ இந்த கிரகங்களினுடைய திருப்தி அப்படிங்கிறது தானங்கள்ல தான் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ தானியங்கள் தானம் பண்றீங்களோ, பசுமாட்டுக்கே பண்ணலாம். தானியங்களை தானம் பண்ணும்போது நோய் இருக்காது. ருணம், கடன் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ எளிமையான நவக்கிரக வழிபாடுங்கிறது, காத்தால சூரிய நமஸ்காரம் பண்றது, நம்மளே ஆத்ம பிரதக்ஷணம் ஒரு 9 பிரதக்ஷணம் நம்மளே பண்ணிக்கலாம். நவக்கிரகங்கள் எங்கேயும் வியாபிச்சிருக்காங்க இல்லையா? அதனால நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே கைய கூப்பி நமஸ்காரம் பண்ணி, எல்லா கிரகங்களினுடைய பெயரையும் சொல்லி, நம்மளே ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணிக்கலாம். இத விட ஒரு சிறந்த வழிபாடு என்ன இருக்க முடியும்? அண்ட் அன்றைய நாள் என்னவோ, இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா, துவரம் பருப்பு தானம் பண்ணுங்க. புதன்கிழமைன்னா பச்சை பயிறு தானம் பண்ணுங்க. ராகு, கேதுவுக்கு தானம் பண்றதா இருந்தா, ராகுவுக்கு செவ்வாய்க்கிழமையும், கேதுவுக்கு சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம். இல்ல கேதுவுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்கலாம். ராகுவுக்கு சனிக்கிழமையும் எடுத்துக்கலாம். தப்பே கிடையாது. உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை ராகு, கேதுவுக்கான தானியங்களையும் தானம் செய்யலாம். தானங்கள் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்தது. ஸோ நவக்கிரக வழிபாடை எளிமையாக்குவதற்கு தானியங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம்.